ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லவ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா பந்த் அறிவிச்சிருக்காங்க. பந்த் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி ஆகினால இருந்து அதிகமான வரி வசூலிக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பந்த்து. மோஸ்ட்லி எல்லா கடையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கடைங்க மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இப்போது ரீசெண்டாக பிரசிடென்ட் ஹோட்டலில் நடந்த இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும். பாண்டியன் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் அந்த கடையில் வந்து 2.5 லட்சம் 6 மாதத்துக்கு வரி கேட்குறதா சொல்லிட்டு அந்த கடைக்கு முன்னாடி குப்பையெல்லாம் கொட்டி பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா பந்த் அறிவிச்சிட்டாங்க. நான் எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன கடையிலையும் கேட்டேன். அந்த கடையில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1500 இருந்துச்சு வரி, இப்போ பார்த்திங்கன்னா 3000 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லா கடையுமே சப்போர்ட் தான் பண்ணணும். ஆனாலும் ஒரு சில கடைங்க திறந்து தான் இருக்குது. அந்த கடைங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் பெரிய கடைகளும் இருக்குது, சின்ன கடைகளும் இருக்குது. ஆனால் அதிகபட்சம் யாருமே திறக்கலைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை கூட, ஒரு 10 கடை தான் திறந்துருக்காங்க. மற்றபடி பெரிய பெரிய ஹோட்டல்னு பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டலுமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் கூட சின்ன சின்ன கடைகள்லாம் எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணி தாங்க இருக்கணும். ஏன்னா இப்போது டேக்ஸ் ரிலீஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எல்லாருமே தான் அனுபவிக்க போகிறாங்க. அப்படிங்கிறபோது இன்றைக்கி ஒரு நாள் லாபத்தை வச்சு யாரும் கொடி கட்டி கோட்டை கட்டி வாழ்ந்துட போகிறது கிடையாது. ஸோ எல்லோரும் பண்ணும்போது நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நல்லது. அதை விட்டு சின்ன சின்ன ஒரு சில கடைங்க திறந்து தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த கடை ஓனர்ஸ் தான் வந்து பார்த்து பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் கைஸ்.